இன்றைக்கி ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். ஸோ நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் வந்து நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 கிலோ கறி, அதுக்காக ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடலை எண்ணெய் கிடைச்சா ஊற்றுங்க, அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் போடுறதெல்லாம் பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, பட்டை ஒரு சின்ன துண்டு, அதுக்கப்புறம் இந்த பிராஞ்ச் இலை, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் மசாலா. ஸோ இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மசாலா இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ நீங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு 1.5 கிலோ கறி எடுத்தோம் நாங்கள். ஸோ இதில் வந்து மட்டன் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயம் வந்து உங்களுக்கு அளவில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீட்டு போக்கில். அப்படி இல்லைன்னா 1 கிலோவுக்கு 1/4 கிலோ போதும். நல்லா போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும், ப்ரௌனிஷாக. இது என்னன்னு சொன்னால், நான் மட்டன் இருக்கு இல்லையா, அந்த மட்டனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு 5 விசிலுக்கு. ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேக லேட் ஆகுன்றதுனால. இது வந்து ஜீரக சம்பா அரிசியை வந்து கழுவி நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். இது 15 to 20 மினிட்ஸ் ஊறினா போதும். பாசுமதி ரைஸ் மாதிரி நம்ம ஊறணும்னு அவசியம் இல்லை. அது ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்திருக்கோம். இது வந்து சுட தண்ணியை ஜஸ்ட் கொதிக்க வைக்கிறோம். ஏன்னா ஜீரக சம்பா அரிசியை லைட்டாக வேக போட்டு தான் நம்ம தம் போட போகிறோம். இந்த பாருங்கள், அதுக்குள்ளாட்டி வெங்காயமும் நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு ப்ரௌனிஷாக. இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். இந்த பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த மசாலாவோட இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா கம்மியான மசாலா போட்டு செய்கிறதுனால நல்லா அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதே மாதிரி தக்காளி, அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். இது பாருங்கள், தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி தக்காளியும் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதே அளவுக்கு. பச்சை மிளகா நான் 2 கீரி போட்டிருக்கேன், நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ பிரியாணிக்கு 4 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். தக்காளி, அதே மாதிரி புதினா கொத்தமல்லி போடுறோம் பாருங்கள், அது ஒரு கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிரியாணி. ஸோ தக்காளியும் வெங்காயம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாகவே எடுத்துக்குங்க. 5 தக்காளி 5 வெங்காயம் எடுத்திங்கன்னா இதுவும் 5 இல்லை 6 தக்காளி சைஸை பொறுத்து பார்த்துக்குங்க. 5 இல்லை 6 தக்காளி எடுத்துக்குங்க. ஸோ பச்சை மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கணும், இஞ்சி பூண்டு விழுது போட்டோம், பச்சை மிளகா தக்காளி போட்டிருக்கோம். வதங்கினோன்னே இப்போ உப்பு போடுறோம் தேவையான அளவுக்கு. 1 புடி கொத்தமல்லி, 1 புடி புதினா. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டே இருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடும். அது வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி கறியை வந்து தனியாக வேக வச்சுட்டோம் நான். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நீங்கள் இதிலேயே போட்டு வேக வைக்கிறதுனாலும் போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு, பச்சை வாசனை போட பிறகு, நல்லா வதங்கி வந்த பிறகு நீங்கள் இதிலேயே கூட கறியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் குக்கருங்கிறதுனால. இப்போது நான் வந்து கொஞ்சோண்டு இதுக்கு மிளகாத்தூள் போடுறோம், வெறும் மிளகாத்தூள். அந்த மிளகாத்தூள் வந்து இந்த எண்ணெயிலேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் பிரியாணிக்கு வந்து நல்லா அந்த கலர் வந்து அதில் கூடி வரும். நான் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன், 2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் இது 1 ஸ்பூன், அது 1 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நம்ம செய்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். ஸோ இது போட்டோடனே நல்ல ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள். நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி, அதில் நான் ஒன்றுமே போடல, வெறும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதும், மட்டனு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வச்சுருக்கேன். வேக வச்சுட்டேன் ஒரு 5 விசில் வச்சு. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா. அது இல்லாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன். பாருங்கள், கலரை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நல்லா எல்லாம் வதங்கி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர், இந்த தயிர் கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லா கெட்டி தயிராக ஒரு 100 ml ஊற்றுங்க போதும். 100 ml ஊற்றுறோம். இதை நல்லா கிண்டிடுங்க.
நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி கறியை வந்து ஒரு இது நல்லா 5 விசில் கொடுத்து நாங்கள் வேக வச்சுட்டோம். அதனால் அந்த கறியை வந்து இதில் தூக்கி இப்போ போட்டுருவோம். நீங்கள் இல்லை இதில் தான் தனியாக வேக வைக்க வேணாம், இதில் தான் வேக வைக்கணுன்னாலும் பிரச்சனை இல்லை. இதில் போட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 5 விசில் விட்டுடுங்க. நாங்கள் ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், அதனால் நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இதை போட்டுருப்போகிறோம் அரிசியை. அதனால் இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா கொதிக்க விடணும். அந்த மசாலாலாம் இதில் சேர்கிற அளவுக்கு நாங்கள் ஆல்ரெடி வேக வச்சதுனால அதை எல்லாத்தையும் அதில் ஊற்றி ஏன்னா உப்பு அதுக்கும் போட்டாச்சு, இதுக்கும் தனியாக போட்டாச்சு. அதனால் உப்பு வந்து கரெக்டான பதம் பார்த்து போட்டுக்குங்க. இதை நல்லா கிளறிட்டு சும்மா செத்த நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இந்த மசாலாலாம் இதோட சேர்றதுக்காக. அவ்வளோதான். இப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு 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 அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுவோம். நான் இப்போ தண்ணி ஊற்றலை. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம், இது பாட்டு வேகட்டோன்னு. இப்போ நான் என்ன பண்ணேன், தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அதில் அது தண்ணி கொதி வந்தோடனே இப்போ நம்ம வச்சுருக்க அரிசி இருக்குது இல்லையா, ஜீரகச்சம்பா அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போடுறோம். ஒரு கொதி வரணும், இதில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வடிகட்டிடணும். இந்த ஒரு கொதி வரும்போது நீங்கள் வேணால் அரிசி எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பாருங்கள், கொதிச்சோன்னு நிறுத்திட்டோம். இதை நீங்கள் அப்படியே வடிகட்டிட வேண்டியது தான். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசி அந்த ஒரு கொதி போதும், ஏன்னா நம்ம அடுத்து தம்மில் போட போகிறோம். அதனால் இந்த ஒரு கொதி கொதிச்சா போதும். ரொம்ப நீங்கள் இதில் வேக வச்சிட்டிங்கன்னா தம் போடும்போது பிரியாணி வந்து குழஞ்சிரும். இந்த பாருங்கள், நல்லா கறி கொதிச்சிட்ருக்குது. இதில் நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி நான் தண்ணி ஊற்றலை, உங்களுக்கு நான் அளவு சொல்லித்தரேன் எப்படி தண்ணி அளவு ஊற்றணும்னு. இப்போ அந்த அரிசியை வந்து அரை பதத்துக்கு வேக வச்சாச்சு. அதை ஒரு கொதி போதும். ஊற வச்ச அரிசியை ஒரு கொதி கொதிச்சோட இதில் தூக்கி போட்டுட்டோம் இல்லையா. இப்போ போட்டுட்டு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே லெவலுக்கு நிற்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுதான் கணக்கு. இப்போ நான் கொஞ்சம் மேலே அது பாருங்கள், தண்ணியும் அரிசியும் எனக்கு ஒரே லெவலில் நிற்கிது. மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு மூடிட்டேன். இப்போ தம்மு போடும் போது என்ன பண்ணேன், நான் குக்கரில் செய்கிறனா கூட நான் தம்மு தான் போட்டு செய்கிறோம். இதை அந்த சுட தண்ணி வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியே எடுத்து வச்சிடலாம், அந்த சூடே போதும். ஸோ இதை மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு தம்மில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொலன்னு இது தான் தம் எடுக்கிறோம் பாருங்கள். தம் எடுத்தோன்னே நல்லா பொலன்னு அரிசி வெந்து கரெக்டாக பிரியாணி கரெக்ட் லெவலில் இருக்கும். தண்ணி அதிகம் விட்டுட்டிங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி ரெடி. அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவிங் த சேனல். தேங்க்யூ வியூவர்ஸ்.